செம்பா பாட்டி, செம்பாவோட ஃப்ரெண்டு, அண்ணி காப்பாத்துன லவ்வர் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து அந்த ஹோட்டல ஆரம்பிக்கிறாங்க. செம்பாவோட ஃப்ரெண்டும் அவளுக்காக யூடியூப்ல வீடியோ போட்டு ஹெல்ப் பண்றான். அப்பதான் யூடியூப்ல இப்பெல்லாம் ஒழுங்கா வியூஸ் போறதில்லன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அப்ப செம்பாவும் ஏன் இந்தியன் மியூசிக் மாதிரி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹெல்ப் பண்றான். இதை நம்ம ஹோட்டல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்றாங்க. அப்போ ஒரு கான்செப்ட்ல கலந்துகிட்டு அவங்க நெக்ஸ்ட் லெவலு போறாங்க. நெக்ஸ்ட் லெவல்ல நல்ல யூனிக்கான சாங் டைரக்ட் பண்ணும், அதுக்கு டைரக்டரும் பணமும் வேணும்னு சொல்லி சொல்றாங்க. அது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றா. அப்பதான் ஒரு நாள் அந்த பாஸ் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வராரு. அப்போ அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது நம்ம அம்மாவோட டேஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பாக்குறாரு. ஆனா அவங்க அதுக்குள்ள எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு செம்பாவும் அவங்க அப்பாக்காக சேர்த்து வச்ச பணத்தை அவங்க பாட்டிட்ட வாங்க போறா. அந்த பாட்டிட்ட வாங்கிட்டு வெளியே வரும்போது அந்த பாஸும் அவங்க ஒய்ஃபும் பாத்துறாங்க. பாத்துட்டு எப்படி வேலைக்கார பொண்ணுட்டு இவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி சண்டை கட்டுறாங்க. அப்பதான் அந்த பாட்டி அவங்களோட வேஷத்தை கலைச்சு எந்திரிச்சு வந்துட்டு இது செம்பாவோட பணம் தான், அவளை போக விடுங்கன்னு சொல்லிட்டு சண்டை கட்டுறாங்க. அப்போ மகனுக்கும் பாட்டிக்கும் சண்டை வந்து பாட்டி மயங்கி விழுந்துடுறாங்க. அப்ப செம்பா இதுக்கெல்லாம் நாங்க தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த பாட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. இவளும் ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறதுக்காக போறா.